Question number 6. Read பண்ணுறேன். If a equal to x such that x equal to 6 into n, comma n element of w. W means whole number and n less than 6, comma b equal to x such that x equal to 2 into n, comma n element of capital N. Capital N means natural numbers and 2 less than n less than or equal to 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and c equal to x such that x equal to 3 into n, comma n element of n capital N and 4 less than or equal to n less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then show that a minus b intersection c equal to a minus b union a minus c அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். a equal to x such that x equal to 6n, n belongs to n element of w மற்றும் n less than 6. b equal to x such that x equal to 2n, n element of capital N மற்றும் 2 less than n less than or equal to 9 மற்றும் c equal to x such that x equal to 3n, n element of capital N மற்றும் 4 less than or equal to n less than 10 எனில் a minus b intersection c equal to a minus b union a minus c அப்படிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். இங்கே எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணனா தான் நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது ஃபைன் பண்ணலாம். ஸோ a வேல்யூ வந்து a வந்து கண்டிஷன் என்ன, x such that x equal to 6 into n, n element of w. w means whole number. whole numberனா 0 1 2 3 4 5 6 7 etc. ஸோ அதுதான் ஹோல் நம்பர் சொல்லுவோம். ஸோ கண்டிஷன் என்ன, n வேல்யூ வந்து லெஸ் தென் 6ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 6 வரக்கூடாது, 6க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் n equal to 0 1 2 3 4 5. ஸோ இந்த வேல்யூஸை நான் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ x equal to 6 என்னன்னா 6 into 0 equal to 0, 6 into 1 equal to 6, 6 into 2 equal to 12, so 6 into 3 equal to 18, 6 into 4 equal to 24, 6 into 5 equal to 30. So a equal to 0 6 12 18 24 30. ஸோ இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் b equal to x such that x equal to 2n, n element of capital N. n means natural numbers. So, 2 less than n less than 9, less than or equal to 9. So, 2 விட 2க்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் 9ம் வரும், 9 வரைக்கும் தான் வரும், 9 தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா n equal to 3 4 5 6 7 8 9, இதுதான் அதோட வேல்யூ. ஸோ இதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். x equal to 2n, 2 into 3 6, 2n னா 4, 4 அப்ளை பண்ணோம்னா 8, 5 அப்ளை பண்ணா 10, 6 அப்ளை பண்ணா 12, 7 அப்ளை பண்ணா 14, 8 அப்ளை பண்ணா 16, 9 அப்ளை பண்ணா 18. ஸோ ஆன்சர் என்ன, b equal to 6 8 10 12 14 16 18. ஸோ b வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் c வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ சி வேல்யூ என்ன, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் such that x equal to 3n, n element of capital N. capital N means natural numbers, 4 less than equal to n less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4ம் வரலாம், 4ஐ விட அதிகமான நம்பர்ஸு, ஆனால் 10 வரைக்கும் தான், ஆனால் 10 வரக்கூடாது. இதுதான் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன். ஸோ அதன்படி பார்த்தா என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4 5 6 7 8 9. ஓகேங்களா? நான் இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 into 4 12, 5னா 15, 6 அப்ளை பண்ணும்போது 18, 7 அப்ளை பண்ணும்போது 21, 8 அப்ளை பண்ணும்போது 24, 9 அப்ளை பண்ணும்போது 27. ஸோ சி வேல்யூ என்ன என்ன கிடச்சிருக்கு, 12 15 18 21 24 27. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சி கிடச்சிச்சா? இப்போ நமக்கு ஏ வேல்யூ தெரிஞ்சிச்சு, பி வேல்யூ தெரிஞ்சிச்சு, சி வேல்யூவும் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா? ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கேன்.
அதில் பி இன்டர்செக்ஷன் சி தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும், ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஸோ அதை எடுத்துட்டேன். ஸோ பி வேல்யூ என்ன, அது வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் சி வேல்யூ இன்டர்செக்ஷன் என்ன, காமனாக இருக்கிறது எழுதுனா மட்டும் போதும். ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன, 12 and 18. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 12 and 18. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன, ஏ வேல்யூ கொடுத்துருக்கிறத நான் எழுதியிருக்கேன், மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ நான் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதி 7 பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும், அதுதான் வந்து மைனஸ். ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தா பேலன்ஸ் என்ன இருக்குது, 0, 6, 24, 30. ஸோ இதுதான் அதோட வேல்யூ, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. ஸோ இது நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இது நம்மளோட எல்ஹெச்எஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்குறோம். ஆர்ஹெச்எஸில் ஏ மைனஸ் பி ஃபைன் பண்ணுறோம், ஏ வேல்யூ மைனஸ் பி வேல்யூ. ஸோ காமனாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது 6, 12, 18, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல பேலன்ஸ் என்ன இருக்குது, 0, 24, 30. ஸோ அதை தான் எழுதுறேன். ஸோ ஏ மைனஸ் பியோட வேல்யூ வந்து 0, 24, 30. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ மைனஸ் சியோட வேல்யூ என்ன, காமனாக இருக்கிறது ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல பேலன்ஸ் இருக்கிறது எழுதுறோம். ஸோ 12, 18, 24 ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்குது 0, 6, 30. ஸோ 0, 6, 30 அதுதான் ஏ மைனஸ் சியோட வேல்யூ. ஸோ இதே சேர்த்து எழுதுறோம், ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்ன, 0, 24, 30 மைனஸ் சியோட வேல்யூ 0, 6, 30. ஸோ இதில் ரெண்டுலேயே காமனாக இருக்கிறது என்ன, இது. அதை ஒரு தடவை தான் நம்ம எழுதணும், மீதியெல்லாம் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 0, 6, 24, 30 அதை அப்படி எழுதுகிறோம். ஸோ இது ரெண்டு. ஸோ இதுவும் நம்மளோட இது வந்து நம்மளோட ஆர்ஹெச்எஸ். ஸோ நம்ம எல்ஹெச்எஸோ ஆர்ஹெச்எஸோ கம்பேர் பண்ணுறோம். 0, 6, 24, 30 கிடச்சிருக்கா. ஸோ அதே மாதிரி 0, 6, 24, 30 கிடச்சிருக்கா. ஸோ நம்மளோட எல்ஹெச்எஸோ ஆர்ஹெச்எஸோ ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் வெரிஃபைடு தட் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி அப்படிங்கிறது ரெண்டு ஈக்குவல் தான் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் கேட்ட மாதிரியே வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.